சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்ததாக திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் கூலி. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கி வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கூலி படத்தை முடித்த கையோடு தற்போது இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி சார். ஜெயிலர் முதல் பாகத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து ஜெயிலர் 2 பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. இப்படத்தில் ரஜினி சாருடன் இணைந்து பாலகிருஷ்ணா நடிப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. கூலி மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய 2 திரைப்படங்களுக்கும் அனிருத் தான் இசையமைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையில் தற்போது நடிப்புக்கு ரெட் கார்டு கொடுத்த வடிவேலு மீண்டும் தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுத்துள்ளார். அவர் நடிப்பில் கடைசியாக வெளியான கேங்கஸ் படம் நல்ல வரவேற்பு பெற்றது. இன்று திமுக மேடையில் பேசிய வடிவேலு தாவேகா விஜயை சம்பவம் செய்துள்ளார். அது இல்லாமல் நம்ம தலைவர் ரஜினியையும் திட்டியுள்ளார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா என ரஜினியை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார். ஏனென்றால் திமுக பக்கமும் போற அதிமுக பக்கமும் போற என ரஜினி சாரை பற்றி பேசியுள்ளார். அங்கிருந்த நம்ம தலைவர் ரசிகர்கள் கோபத்தில் கொந்தளித்துள்ளனர். இவரையெல்லாம் நம்ம தலைவர் கண்டு கூட மாட்டார். நண்பர்களே, நம்ம தலைவரோட வழி தனி வழி. விமான நிலையத்தில் செய்தியாளர்களை ரஜினி சார் சந்தித்துள்ளார். அப்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்பு எப்படி போய் கொண்டிருக்கிறது, எப்போது நிறைவு பெறும் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த ரஜினி சார், ஜெயிலர் 2 படப்பிடிப்பு நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. படப்பிடிப்பு நிறைவு பெற டிசம்பர் மாதம் ஆகலாம் என ரஜினி சார் கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.